கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. அடியேன் இந்த வருடத்துக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்திருந்த பொழுது தேவன் கொடுத்ததான வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர்கள் கொள்ளையாய் கொண்டு போன சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. வார்த்தையை படித்த உடனே ஏதோ ஒன்று நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த வருஷத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறதான வார்த்தை கடந்த 2024 வருஷத்தில் நீங்கள் எவைகளெல்லாம் இழந்தீர்களோ அந்த இழந்ததை எல்லாவற்றை கர்த்தர் மீண்டும் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனதை மீண்டும் தருகிறவர் என்பதுதான் கர்த்தருடைய அந்த தலைப்பா செய்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். 1 ஷார்ட்டாக கொடுக்கிறேன். 1 முதலாவது பாரத்தோடு இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இழந்து போன குடும்பத்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி எல்லாருக்கும் கண்ணு சொக்குது போல இருக்கே. ஸ்தோத்திரம். இழந்து போன குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா சத்தமா? அல்லேலூயா. 2வது, இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். ஆமென். 3வது, இழந்து போன பலனை உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மிகவும் எளிமையான விதத்தில் உங்களுக்கு கொடுத்து நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தியை கூட ஞாயிற்றுக்கிழமை கூட நான் உங்களுக்கு விவரமாக எடுப்பேன். அருமை தேவ ஜனமே, இங்கே பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அவர்கள் என்று சொன்னால் மேலே நீங்கள் கவனித்தீர்களானா தெரியும், சத்துருக்கள், அமிலேக்கியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க மேல வசனத்தை. அமிலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவு. நல்ல கவனிங்க, கவனிக்க வேண்டிய ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமென், அல்லேலூயா. அருமை தேவச்சனமே, தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பதாக, நீங்க படித்தவங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப நேரம் எடுக்க போறதில்லை. தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பதாக அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் யுத்த வீரனா இருந்தபடினால் அவன் கொஞ்சம் தூரமாய் விலகி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். நீங்க வேதத்தை வாசித்தா தெரியும். அந்த நாட்களில் சத்துருக்கள் வந்து, அமலேக்கியர் வந்து சிக்லாவின் மேல் கொள்ளையடித்து தாவீதுக்கு உண்டான எல்லா உடைமைகளையும் கொண்டு போய் விட்டார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் ராஜாவாக ஆகிறதுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் 2 சாமுவேலுக்கு பிற்பாடு நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், சவுல் மரித்த பிற்பாடு தான் என்ன செய்கிறாங்க, அவன் பட்டத்தில் வருகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பைபிளை படித்தீங்கன்னா பெண்கள் என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல, சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுதே எங்களை நடத்தி கொண்டு போனவர் நீர் அல்லவோ. சரி, நம்முடைய பகுதிக்கு வருவோம். எல்லாவற்றையும் இழந்த பொழுது
இந்த தாவீது பாருங்க, நீங்க இந்த அதிகாரத்துல கதறி அழுதான். கதறி அழுதான் என்று சொல்ல விடவும் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், அழுகிறதுக்கு பலன் இல்லாத மட்டும் அவன் என்ன செய்தானா? அழுதான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அருமை தேவஜனமே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் எதை நீங்கள் இழந்தீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் சொல்லிக்கொள்ள முடியாமல், குடும்பத்தில் சொல்லிக்கொள்ள முடியாமல் கூட நீங்க மனதளவில் கூட அழுதிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, அல்லது வாலிப மகனே, வாலிப பிள்ளையே, நீ எதையாக இழந்திருப்பாயானால் ஆண்டவர் இந்த 2025 முதல் செய்தியாக சொல்லுகிறார், நீங்கள் இழந்தது எல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். ஆமென், அல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை படித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அவனோடு இருந்தவர்கள் அவனுக்கு எதிராளிகளாய் மாற்றப்பட்டார்கள். ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களுக்கு நீங்க ரொம்ப நம்பின சிலர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகளாய் மாறி இருந்தா கூட இந்த ஆண்டு அந்த வேதனை நீங்க அனுபவிக்க போறதில்ல, கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்லுவேன், ஆனால் அதே தாவீது சொன்னது போல அதே சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார். ஆமென். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போனார். ஆமென். இந்த தாவீது நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா தான் தெரியும். நான் இப்ப அவ்வளவு, இந்த தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறான், நான் வனாந்தரத்தில் தனித்து இருக்கிற ஒரு நாரைக்கு ஒப்பாக மாற்றப்பட்டேன் என்று சொல்லுகிறான். நாரை குறித்து எத்தனை பேர் தெரியும்? நாரை எப்போதுமே வனாந்திரத்தில் இருக்காது. நாரை இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா அது நீர்நிலைகளின் ஓரங்களில் தான் இருக்கும். ஆனால் எப்போது இந்த நாரை வனாந்திரத்துக்கு போகுமானால், பைபிள்ல இருக்குங்க, அதுக்கு துயரம் வரும் பொழுது, அதுக்கு துக்கம் வரும் பொழுது அது எங்க போகுமா? வனாந்தரத்துக்கு போகுமா. தாவீது சொல்லுகிறான், தன்னுடைய வாழ்க்கையில அவன் பட்ட கஷ்டங்கள், கடந்த தேவ ஜனமே, ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் தாங்க சொல்லிக் கொள்ள முடியாத அளவில் நீங்கள் கடந்து போயிருந்தா கூட, நீங்கள் ஒருவேளை அழுகிறதுக்கு பலன் இல்லாத மட்டும் மகனே, மகளே கடந்து போயிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடி இருக்கிறார், உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம பாடி இருக்கிறோம், வனாந்தரத்தையும் கூட, வனாந்தர வாழ்க்கையும் கூட என்ன செய்வாரு? தேவன் நீர்ப்பாய்ச்சலாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுமா? கடந்த 2024 நீங்கள் வனாந்திர பாதையில போயிருந்தால், தேவன் பட்டினியாய் போயிருந்தால், சஞ்சலத்தின் வழியாய் போயிருந்தால், துக்கத்தின் வழியாய் போயிருந்தால், வேதனையின் வழியாய் போயிருந்தால், தேவன் அப்ப இந்த வருஷத்துல வராதா என்றால், நீங்கள் கடந்த வருடத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் கடந்த வருடத்துல கடந்து போன அந்த துக்கம், அந்த பாரம் இந்த வருஷத்துல உங்களை அணுகுவதில்லை. புது வித்தியாசமா இருக்கும், பாதை வித்தியாசமா இருக்கும். ஆனால் பிள்ளைகள் பாடினது போல அதிலேயும் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னணியா கடந்து செல்ல போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா இந்த சூழ்நிலையில இந்த தாவீது இழந்ததை எல்லாம் எப்படி அவன் பெற்றுக்கொண்டான்? அதுதான் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தாவீது சகலவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அந்த சந்தோஷப்பட்டுக் கொள்வதல்ல, அதை எப்படி அவன் அதை மாற்றினான் என்றால், நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல தெளிவா பாருங்க, கண்களை திறந்து. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில போயிருந்துக்கலாம், நெருக்கத்தின் பாதையில போயிருக்கலாம், கண்ணீரின் பாதையில் போயிருக்கலாம், ஏளனத்தின் பாதையில போயிருக்கலாம், துக்கத்தின் பாதையில போயிருக்கலாம். உனக்காக அங்கே ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள் எகிப்திலிருந்து. அவர்கள் கடந்து சென்ற இடத்துக்கு பேர் மாரா. அங்கே தண்ணீர் கசப்பா இருந்தது. ஆனால் அவர்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய மரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. சொன்னார் மோசே பார்த்து, இந்த மரத்தை வெட்டி அந்த கசப்பான தண்ணியிலே போடு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கடந்த நாட்கள் ஒருவேளை கசப்பின் பாதையில போயிருக்கலாம், கண்ணீரின் பாதையில போயிருக்கலாம், துக்கத்தின் பாதையில போயிருக்கலாம். அழுகிறதுக்கு ஒருவேளை இடம் இல்லாம பாத்ரூமுக்குள்ள நீ அழுதிருக்கலாம். சில வேளையில எல்லாரும் படுத்திருக்கும் பொழுது தெரிந்து விடும் என்று சொல்லி கமந்து படுத்து பாயிலே அழுது தள்ளி இருக்கலாம். இந்த அழுகையின் கூக்குரலை கேட்கிற ஒரு கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ இழந்ததை எல்லாம் உனக்கு திரும்ப தரப்போகிறார். நான் யோசித்தேன், ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போன பிற்பாடா இந்த மரம் முளைத்திருக்கும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திப்பார்கள் என்று நான் அதற்கு முன்பதாகவே 20 லட்சம் ஜனங்களுக்காக அங்கே ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தேன். அந்த மரம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த மரம் நானே என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே தனக்காக உனக்காக வெட்டப்படுகிறார், சிலுவையில் வெட்டப்பட்டார். இன்றைக்கு ஜீவிக்கிறவராய் உன்னுடைய நிந்தையை, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய துக்கத்தை மாற்றி நீ இழந்ததை எல்லாம் திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ஏளனம் ஜாஸ்தி. தன்னோடு கூட இருந்தவர்களே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. சிம்பிளா முடிக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கவில்லை என்று நினைத்துக்கொள். ஏன் நான் அப்படி அழுதேன், அப்படி என்னை நிந்தித்தாங்க, அவ்வளவு என்னை கஷ்டப்படுத்தினாங்க, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், இந்த பிள்ளைகள் அவ்வளவு பாடுபட்டு வளர்த்திருக்கிறேன், இன்றைக்கு என்னை தூக்கி எறிந்து விட்டாங்க என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறாயா? ஒன்றும் அவர் இல்லாமல் உனக்கு நடக்காது. ஆனால் ஏதோ ஒன்று உனக்காக ஒரு மரம் அங்கே நிற்கிறது. அந்த மரத்தை நோக்கி பார், அந்த மரத்தை நோக்கி பார். அவங்களை நோக்கியவர், மலையாளத்தில் அவங்களை நோக்கியவர் பிரகாசிதராயி. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இதே தாவீது தான் சொல்லுகிறான். அல்லேலூயா. வெட்கப்பட்டாயா? 24 கண்ணீர் விட்டாயா? அப்படி இந்த பாலை ரத்தமா கொடுத்தேன், என் சரீரத்தில் புசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. கஷ்டத்தின் மத்தியில அவன் குடிக்கட்டும், ஆம்பளை பிள்ளை குடிக்கட்டும் என்று சொல்லி என் ரத்தத்தையே அவனுக்கு கொடுத்தேன். இன்றைக்கு என்னை தூக்கி விட்டார்கள், தூக்கி போட்டு விட்டார்கள் என்று கதறி கொண்டிருக்கிற மகளே, கர்த்தர் 2025 வருடம் நீ எல்லாவற்றை திருப்பிக் கொள்ளுகிற வருஷமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை சொல்லுங்க மனதில் எத்தனை தீமைகள் என் வாழ்வில் வந்தாலும் என் தேவன் ஒரு நாளை எனக்கு நன்மையாய் தான் அதை மாற்றுவார். என் தேவன் எனக்கு நன்மையாய் மாற்றுவார். என் தேவன் எனக்கு நன்மையாய். நான் சொல்லுவேன், உன் காலடியில் கொண்டு வர போறார். இந்த 2025 வருஷத்துல உன்னை தூக்கி போட்டு போன அது பிள்ளையோ, அது தள்ளையோ, அது தகப்பனோ உன் பட்சத்தில் வரும். நீ ஆனால் என்ன செய்ய வேண்டும்? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை பிடித்துக் கொள்ள வேண்டும்.
ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த பாதையில போகாவிட்டாலும் இந்த பாதையை படித்த பொழுது, நான் தனியா படுத்துக்கொண்டு இதை யோசித்து மெசேஜ் எடுத்த பொழுது என்னை அறியாமலே என் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்பொழுது எனக்கு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை உண்டானது. நீ யோபுவை போல சொல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னோடு கூட வருவார், என்னோடு கூட வருவார், என்னை போஷிப்பார், என்னை காப்பாற்றுவார், என்னை உடுத்துவிப்பார். என்னுடைய மெசேஜ் எல்லாம் பிள்ளைகள் ஸ்கொயரான் என்று பாடிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. என் மெசேஜை பாடிட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஒரு வசனத்தை வாசிங்க, 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் வாசிங்க. யாராகிலும் ஒருவர் எடுத்தோம். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஆறுதலா இருக்க போறார். அந்த வருஷத்துல ஆதரவா இருக்க போகிறார், ஆறுதலா இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களா. நொந்து போனவங்க சொல்லுவாங்க, நான் பார்க்கிறேன், நொந்து போனவங்க கைகள் எல்லாம் உயர்ந்து நிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் உனக்கு ஆதரவா இராவிட்டாலும் இந்த 2025ஆம் வருஷத்துல தேவன் உனக்கு ஆதரவா இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, இழந்து போன குடும்பத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென். இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான். இரண்டாவது, இதே தாவீது தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, மனுஷன் தானே, நீங்களும் நானும் மனுஷன் தானே, பாவமே இல்லை, நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால், வேதம் என்ன சொல்லுகிறது சொல்லுங்க, நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறா இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அது உண்மையின் நீதியும் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அது செத்து போகலைங்க. மனுஷன் எல்லாம் செத்து போகலாம், முகத்தை ஒதுக்கிட்டு போகலாம், பிள்ளை ஒதுங்கலாம், தாய் ஒதுங்கலாம், ஆனா அவர் செத்து போகல. அவர் உயிரோடு எழுப்பினவர். அவர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு சந்தோஷமே போச்சு பாஸ்டர் அப்படின்னு ஒருவேளை அட சில வேளை சண்டை மூட்டி விடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஆளை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், சோத்திரம், இந்த பொம்பளை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும், அன்னைக்கே எனக்கு சந்தோஷம் போச்சு என்றாகிலும் ஒருவேளை மனதில் நினைப்பீர்களானால், ஒருவேளை அவைகளெல்லாம் தூக்கி போட்டு மனுஷரை விட்டு விடுங்கள். உங்களுக்காக ஒருவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் மலையாளத்தில் சொல்லுவாங்க, வெள்ளு வெள்ளு வெள்ளுன்னா கர்ஜித்து கொண்டு தைரியமாய் சொன்னதான எலியா இப்பொழுது சந்தோஷத்தை இழந்து சோர்ந்து போய் ஒரு சூரச்செடியின் மேல் படுத்து சாக வேண்டும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத ஒரு மனுஷன் என்று சொல்லுவோமானால் அது எலியா. அங்கே 450 பாகால் தீர்க்கதரிசிகள் ஒன்றா நிற்கிறார்கள். தான் இவன் ஒரு மட்டும் எலியா ஒரு பலிபீடத்தை கட்டி ஒருவனாக நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் திடீரென்று ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வீசினது. அவன் அநேக தீர்க்கதரிசிகளுக்கு உதவியா இருந்தான். நான் பைபிளை நீங்க படித்துக்கொள்ளுங்க, ராஜாக்களின் புத்தகத்தை 1 ராஜாக்கள் 19:14 இருக்கு. நான் காமனா சொல்லி முடிக்க ஒரு நேரம் ஆகுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிங்கத்தை போல கர்ஜித்தவன் எலியா இப்பொழுது உற்சாகத்தை இழந்து ஒரு நாளில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதித்து வந்த தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் போயிருக்குமானால், சமாதானம் போயிருக்குமானால், உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர் ஒருவர் விலகி போகவே இல்லை. அவர் உன் நடுவில் நிற்கிறார்.
ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், மனுஷனை நம்பாத, மனுஷனை என்றும் நம்பாதே, அவன் யோசனை அழிந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவா. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவா. மலை போல நிக்கிறான் பாரு மகன், பாரு உயரத்தை பாரு. பீத்தினியா பெருமையா சொன்னியா, அவனும் கூட மாறலாம், மாறி போகலாம், ஒதுங்கி போகலாம். என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையாய் ஆராதிப்பாயானால், உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்பாயானால், உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வாயானால், இந்த வருஷத்துல அவர்கள் எல்லாம் விலகினாலும் அவர் விலகவே மாட்டார். அல்லேலூயா. நிலையங்கி தரித்தவராக கொண்டு அருகில் வருவார். மகளே நீ பயப்படாதே, மகளே நீ கலங்காதே, நான் உனக்கு கஞ்சி ஊத்துவேன் பார். நான் வேற யாரும் சொல்லல, வருவார். ஆராதிக்கிற விதத்தில் அவரை தொழுது கொண்டு பாருங்களா. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன் சூழ்நிலைகள் வந்த பொழுது மிகவும் சோர்ந்து போனான். ஆனா சோர்ந்து போன உடனே நம்முடைய தேவன் மனுஷன் ஒதுக்கி விட்டுருவான். பலவீனான உடனே அம்மா கிட்ட வருமானம் இல்லாட்டா, அப்பா கிட்ட வருமானம் இல்லாவிட்டா எந்த சூழ்நிலையும் ஒதுக்கி விட்டுருவாங்க. தேவன் ஒதுக்கி விடவே மாட்டார். எலியா சோர்ந்து போயிட்டான். ஒரு சூழ்நிலை நீங்க படித்து பாருங்கள். போய் ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருக்கிறான். என் ஆண்டவரே, நான் இருக்கிறதுக்கு என் பிராணனை எடுத்து போட, நான் இனிமேல் இருக்கல. விட்டுட்டாரா? விட்டுட்டாரா? தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய மக்களை விட்டு விடுவாரா? விட்டுருவார் நினைக்கிறீங்களா? உன்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை பலவீனத்தை கண்டு ஒதுங்குகிறவர் அல்ல. உனக்குள்ள ஒன்றை எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நீ அவருக்கு கொடுப்பாயானால் உன் அருகில் வருவார். கர்த்தருடைய தூதனை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களா. கர்த்தருடைய தூதனை அனுப்பினார். தூதன் வந்தான். என்ன எலியாவே, இங்க என்ன வேலை உனக்கு? இல்ல போதும் போதும் போதும், என் வாழ்க்கை போதும் சாமி, இதோடு போதும், என் வாழ்க்கை போதும், இதோடு போதும், இனிமேல் நான் ஏதாவது சாகிறது தான் முடிவு. நோ நோ நோ, நீ சாக எல்லாம் வேண்டாம், நீ சாக வேண்டாம். தேவதூதனை அனுப்பி அப்ப சுடப்பட்ட தழலில் சுடப்பட்ட அப்பமும் தலைமாட்டில் தண்ணீரையும் கொண்டு வைத்து தட்டி எழுப்பி, எலியாவே புசியும் என்று சொல்லி அவனை புசிக்க வைத்தான். அவனுடைய துக்கம், பயங்கர துக்கம், மறுபடியும் எடுத்துக்கொண்டான். திரும்பவும் அவனை தட்டி எழுப்பி, அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நீ மட்டும் வந்து, மகளே, கடந்த நாட்கள் இந்த பாதையில போனியா? சோர்ந்து போயிட்டியா? சாகணும்னு நினைச்சியா? இல்ல முழங்கால் படியிட்டு வருவாயானால் என் ஜெப வீட்டிலே உன்னை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே உன்னை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீடு. பாருங்கள், அந்த சோர்வை அவன் தேவன் அவனை விட்டு விடவில்லை. தாயை போல தேற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். தகப்பனை போல அரவணைக்கிறவர், அக்கறை உள்ளவர் நம்முடைய தேவன். இன்னைக்கு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை எனக்கு உதவியா இருந்தவர்கள், என்னை பிரியமாய் நேசித்தவர்கள் உங்களை கைவிட்டு விடலாம். ஆனால் உனக்காக உன்னை கைவிடாத ஒரு தேவன் இன்றைக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சிலர் எழுப்பி இருக்கலாம். துக்கப்பட வேண்டாம் தேவ பிள்ளையே.
அவரை நோக்கிப்பார், ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு மனசோர்வு வந்தது. பயங்கரமான ஒரு மனச்சோர்வு. படித்து பாருங்கள் நீங்க போய். அந்த மனச்சோர்வு நேரத்தில் அவன் தன் தேவனை நோக்கி அபயமிட்டான். ஹல்லேலூயா. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். வாசித்து பாருங்க. 51 சங்கீதம் 12-13 வசனங்கள் வாசிங்க. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்பொழுது பாதகருக்கு, அருமை தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அந்த தேவன் அங்க கடந்து வந்து அவனுக்கு தழலில் சுடப்பட்ட அப்பமும் கொடுத்து தலைமாட்டில் எண்ணெயும் கொடுத்து புசிக்க குடித்து, அல்லேலூயா, அந்த போஜனத்தை புசித்து கொண்டு எத்தனை நாள் நடந்து போனான் தெரியுங்களா? 40 நாள். எங்க போனான் தெரியுமா? அதான் விசேஷம். ஒரே பர்வதத்துக்கு போனான். அல்லேலூயா. அங்கே தேவன் தங்கி இருக்கிற இடம். அவர் அங்கே கடந்து வந்தார். இந்த நாளிலும் வேதனை, துக்கம், பயங்கர மீளா துயரம் உன்னை ஆழ்த்தும் பொழுது எங்கே ஓடாதீங்க, அவர் சமூகத்துக்கு வாங்க. இந்த ஒரே பர்வதத்துக்கு வந்து பாருங்க, ஒரு உற்சாகமான ஆவியை கத்த தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஒரு மனிதன் ஒன்று என்ன சொன்னேன்? இழந்து போன குடும்பத்தை தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். இழந்து போன சந்தோஷத்தை தாவீதும் பெற்றுக்கொண்டான், எலியாவும் பெற்றுக்கொண்டான். மூன்றாவது, இங்கே ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் நியாயம் விசாரித்ததான ஒரு மனிதனுடைய பெயர் தான் சிம்சோன். ஒரு நாளில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவன், ஒரு நர்சரே விரதம் உள்ளவன். அருமை தேவஜனமே, உன்னுடைய பலவீனத்தை இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிற மெசேஜ் நான் சொல்கிறேன். உன்னுடைய பலவீனத்தை கண்டு எங்கேயோ ஓடி தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணாதே. உனக்காக ஒரு கல்வாரியிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோம் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் நியாயம் விசாரித்து நல்ல ஒரு பலவான் சிம்சோன். சூழ்நிலைகள், ஸ்தோத்திரம், நான் அதெல்லாம் விவரிக்க வரல. சூழ்நிலை அவனை வேறு விதமாக மாற்றிவிட்டது. எப்படியாகிலும் பெலிஸ்தர் அவனை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார்கள். ஆனால் அவன் தந்த கடைசி நேரத்திலும் ஒரு ஜெபம் செய்தான். நான் சொல்லுகிறேன், நான் கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படியாக, தூக்கு போடும்படியாக மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க போன பொழுது யாரோ அவங்களுக்கு எதிர்பட்டு சொன்னாங்களா, கொஞ்சம் போய் ஜெபிச்சிட்டு போயா, என்ன செய்துட்டு போ, சாவ போறதே போ, ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்ன பொழுது அங்கே போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது கர்த்தர் தரிசனமானாராம். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையின் எல்லைக்கே வந்து விட்டான். வெண்கல விலங்குகள் போடப்பட்டு விட்டான், கண்கள் பிடுங்கப்பட்டு விட்டான், வேடிக்கையாக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். தன் மானத்தை இழந்தான். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும், நான் வசனங்கள் எடுத்து நேரம் இல்லை, எல்லா சூழ்நிலைகளும் நெருக்கப்பட்ட நேரத்தில் தன் முழங்கால் மடக்கி இந்த ஒரு விசை மாத்திரம் என்று சொல்லி ஜெபித்தான். அல்லேலூயா. வாசிங்களா அந்த வசனத்தை? 16:28 தானே சார்?
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். எந்த சூழ்நிலையில கடந்த வருஷத்துல போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று எங்கேயும் போகாதீங்க, ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. தேவனே என்னை பலப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அருமை தேவ ஜனமே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலனை நீங்களும் நானும், என்னை பலப்படுத்தும் என்று சொன்ன அந்த தேவனுடைய பலத்தை நீங்களும் நானும் கேட்போமானால், கடந்த நாட்கள் போல இல்லை, கர்த்தர் நம்மை கர்த்தருக்காக ஜீவிக்க எழுப்ப போகிறார். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன் சிம்சோனுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்தில் தேவ பலனை கொடுத்து அவனை அந்த இடத்துல வெட்கப்படுத்தாதபடிக்கு நடத்துறது போல இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ உன்னதத்தில் இருக்கிற பலனை பெற்று எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வீட்டில் இருக்காதீங்க, அந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்க. நீங்க இழந்த குடும்பத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க இழந்த உற்சாகத்தை தரப்போறார், சந்தோஷத்தை தரப்போறார். நீங்கள் இழந்த பலனையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், இழந்து போனதை மீண்டும் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் கூட இந்த வார்த்தை கேட்ட பொழுது, ஆண்டவரே, முந்தின நாட்களில் இருந்த அந்த பிரகாசத்தை எனக்கு தாரும், முந்தின நாட்களில் இருந்த அந்த வல்லமே தாரும். எங்கே நான் கோட்டை விட்டனோ, எங்கே தவறு விட்டனோ, ஆண்டவரை மன்னித்து என்னை இந்த வருஷத்தில் உம்முடைய விசேஷித்த கருவியாய் மாற்றும் என்று சொன்ன. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொன்னப்பட்டது, இதோ உன்னை போரடிக்கிறதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ஒரு எந்திரமாய் மாற்றுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை என் காதில் கேட்கப்பட்டது. கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். உங்களுடைய உற்சாகத்தை தரப்போகிறார், உண்டு பலனை தரப்போகிறார், இழந்து போன குடும்பத்தை கட்டி தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துக்கு வரணும். ஆமென். அவருடைய ஒரே பர்வதத்துக்கு வரணும். அவன் ஜெபித்து தேவனுடைய பலனை கேட்டுக்கொண்டான். அன்புக்குரிய தேவச்சனமே, இழந்து போன உங்களோட குடும்பத்தை கட்ட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒன்று உங்க குடும்பத்தில் கட்ட போகிறார். ஆமென். நிச்சயமா செய்ய போகிறார். நீங்க இழந்ததை எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக அவரே அறிந்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா, ஜெபம் பண்ணுமா.